எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் சுமங்கலி பிரார்த்தனை எப்படி பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். நம்ம வியூஎஸ் ரமா சீனிவாசன் மாமி கேட்டிருந்தா சுமங்கலி பிரார்த்தனையை பற்றி எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ போடுங்க அப்படின்னு. அவளுக்காக இந்த வீடியோ போடுறேன். பொதுவாக சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது நம்ம ஆற்றுல ஹஸ்பண்டுக்கு முன்னாடி சுமங்கலியாக செத்து போனவா அவள் நினைவாக அதை பண்ணுறது. சுமங்கலிகள் மட்டும் இல்லாமல் கன்னியா குழந்தைகள் ஒரு 5 வயசுலேயோ 10 வயசுலேயோ செத்து போயிருந்தா அவளையும் அதில் சேர்த்துப்பா. இந்த சுமங்கலி பிரார்த்தனை எப்படின்னா ஸ்ராத்த தளிகை மாதிரியே தான். ஆனால் இதுக்கு என்னென்னா மிளகா வத்தல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு எப்படின்னா சப்போஸ் சுமங்கலிகள் உங்களுக்கு பக்கத்தாப்புலையே இருக்கா, உங்கள் ஆற்றுக்கு பக்கத்தாப்புலையே இருக்கா அப்படின்னா நீங்கள் நாளே இதுக்கு என்ன கணக்குனா ஒரு 7, 9, 11 கன்னியா குழந்தையும் சேர்த்து 7 சுமங்கலிகள், 9 சுமங்கலிகள், 11 அப்படி இல்லைன்னா 5 கூட வச்சுக்கலாம். அவா வசதிக்கேற்ப. வெளியூரில் தான் சொந்தக்காரெல்லாம் நீங்கள் கூப்பிட்றேல் போட்டு சொந்தக்காரர்களை கூப்பிட்டு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறேன்னா எல்லோரும் நாளே ஆற்றுக்கு வந்துடுவா. அப்படி இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள மனுஷால தான் பொண்டுகளாக கூப்பிட்றேல் சுமங்கலி பிரார்த்தனை கூப்பிட்றேல்னா நாளே என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் சீயக்காய், மஞ்சப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய் பாக்கெட்டு எல்லாம் அவள் ஆற்றுக்கு போய் கொடுத்துட்டு குங்குமமும் கொடுத்துட்டு வந்துடணும். அவள் மறுநாள் கார்த்தால் அதை தீர்த்தமாடிட்டு அவள் மடிசாறு கட்டிண்டு வந்துடுவாள். சுமங்கலி பிரார்த்தனைக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னா நிறைய வெத்தலை, கும்பகோணம் வெத்தலை கிடச்சிதுன்னா ஒஸ்தி, இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற என்ன வெத்தலை கிடைக்கிறதோ அந்த வெத்தலை, கொட்டைப்பாக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கொட்டைப்பாக்கு வைக்கணும். புடவை களத்துக்கும் கொட்டைப்பாக்கு வைக்கணும். வெத்தலை, கொட்டைப்பாக்கு, வரலி மஞ்சள், வரலி மஞ்சள் இல்லை, இந்த இழைக்கிற மஞ்சள், இந்த உருண்டை மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இழைக்கிற மஞ்சள், வாழைப்பழம், இதை தவிர நிறையா பழங்கள், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் வாங்கிக்கணும். புடவை காலத்துக்கு என்ன பண்ணணுன்னா கிழக்கு முகமாக பார்த்து இழகோலம் போட்டுட்டு மணப்பலகை வச்சு அதுலேயும் இழகோலம் போட்டு ஒரு நிலக்கண்ணாடியை சாத்தி வச்சுட்டு யாருக்கு நீங்கள் புடவை கொடுக்க போகிறீங்களோ அந்த புடவைய மடியாக கொசுவி அப்படியே வச்சுடுவா. வச்சுட்டு பெரிய வெத்தலையை எடுத்துட்டு அந்த வெத்தலைக்கு திருச்சூர்ணம் இட்டுட்டு அதை நடுப்புற வச்சு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணலாம். செயின், மோதிரம், தோடு, அவள் செத்து போனவா சுமங்கலியா திருமாங்கல்யம் அதெல்லாம் அதுக்கு போட்டு பூவெல்லாம் சாத்தி அதை அலங்காரம் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு பக்கத்தில் 2 பக்கமும் 5 முகம் ஏற்றி விளக்கேற்றி வைக்கணும். எங்காத்து வழக்கம் 5 முகம், ஒவ்வொருத்தராத்தில் 2 முகம் இல்லை 1 முகம் ஏற்றுவா. சுமங்கலி பிரார்த்தனைக்கு ஆற்றெல்லாம் மடியாக அலம்பி விட்டுட்டு வீடெல்லாம் இழகோலம், ஆனால் ஸ்ராத்தம் மாதிரி மடியாக இருக்கணும். ஆனால் இது ததியாராதனை மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி இது. ஆற்று எல்லாத்தையும் அலம்பி விட்டுட்டு இழகோலம் போட்டு வாசலை மாவிளை தோரணெல்லாம் கட்டி வச்சுக்கணும். கட்டி வச்சுன்ட்டு தளிகை பண்ணுறதுக்கு மளிகை சாமான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். அதாவது புளி, உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்புலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும். ஆற்றுல உள்ளதை பயன்படுத்தப்படாது. ஸ்ராத்தத்துக்கு தளிகை பார்த்தேன்னா 5 கரமது இல்லையா, 2 பச்சடி. ஆனால் இதுக்கு எல்லாமே 2 கரமது தான் எங்கள் ஆற்றுல வழக்கம். நான் முதல்லேருந்து சொல்லிட்டு வந்துடுறேன் தளிகை எப்படி பண்ணுறோன்னு. ததியாராதனை தளிகை மாதிரி இதுக்கு என்னென்னா முதல்ல திருக்கணமது, பயத்தம்பருப்பு, தேங்காய், கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டு அரைச்சி விட்டு வெல்லம் போட்டு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டி திருக்கணமது. தயிர் பச்சடி, வெள்ளரி பிஞ்சு தயிர் பச்சடி, இல்லைன்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி ஒன்று எடுத்தால் அடுத்தது ஸ்வீட் பச்சடி, நார்த்தம்பழ பச்சடி பண்ணுவேன் எங்கள் ஆற்றுல வழக்கம். நார்த்தம்பழத்தை நல்லா திருத்தி அதில் வெல்லம் போட்டு பண்ணுறது நார்த்தம்பழ பச்சடி. சப்போஸ் நார்த்தம்பழம் கிடைக்கல அப்படின்னா எல்லா பழங்களையும் போட்டு தேன் போட்டு வெல்லம் போட்டு ஒரு ஸ்வீட் பச்சடியாக பண்ணிடலாம். 2 பச்சடியாக எடுத்தா 3வது கரமது வாழைக்காய் கரமது. வாழைக்காய் கரமது என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லாம் இடித்த பொடியெல்லாம் வறுத்து போட்டு பொடிச்சு போட்டு அந்த வாழைக்காய் கரமது பண்ணணும். அடுத்தது கொத்தரங்காய் கரமது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரைக்காய் கரமது பண்ணலாம். 2 கரமதை எடுத்தால் 2 பச்சடியாக எடுத்து 2 கரமதை எடுத்து அடுத்ததாக
சித்ரான்னம் கண்டிப்பாக பண்ணணும். சித்ரான்னம்ல வசதிக்கேற்ப ஒன்று புளியோதரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சாதமோ எலுமிச்சம்பழ சாதமோ பண்ணிக்கலாம். 2 வகை சித்ரான்னம் பண்ணிக்கலாம். 2 சித்ரான்னம். பட்சணம் பாருங்கோ. பட்சணம் என்னென்ன பண்ணணுன்னா, வடை பண்ணணும், கண்டிப்பாக எள்ளுருண்டை பண்ணணும். வடை, எள்ளுருண்டை, சொஜ்ஜியப்பம் அல்லது அப்பம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் ஆற்றுல போலி பண்ணுறா, இல்லை சுழியம் பண்ணுறா. எங்கள் ஆற்றுல போலி வழக்கம். வடை, எள்ளுருண்டை, போலி இது 3ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பிட்லை பண்ணுறா. பிட்லை என்னென்னா மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சில பேர் ஆற்றுல பிட்லை பண்ணுறா. எங்கள் ஆற்றுல வெள்ளை பூசணிக்காய் போட்டு பிட்லை அரைச்சி விட்ட சாம்பார். சாத்து மதுக்கு எப்போதுமே தக்காளி பழம் போட்டு அரைச்சி விட்டு சாத்து மது பண்ணலாம். இதுக்கும் ஸ்ராத்தம் மாதிரி துவரம்பருப்பு சேர்த்துக்காமல் பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2ம் சேர்த்துன்னு தான் பண்ணணும். பிட்லை பண்ணிவிட்டு சாத்து மது. மோர்க்குழம்பு, இந்த சித்ரான்னம் போடுறோம் இல்லையா, அதுக்கு மோர்க்குழம்பு, சேப்பங்கிழங்கு போட்டு மோர்க்குழம்பு பண்ணலாம். இல்லைனா வடை தட்டுறோம் இல்லையா, உளுத்தம் வடை, அதுலேயே குணுக்கு மாதிரி போட்டு அதை வெந்நீரில் போட்டு அதை மோர்க்குழம்புல போட்டுடலாம். மோர்க்குழம்பு, அதுக்கப்புறம் தயிர். பிரண்டை தொகையல் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ராத்தத்துக்கு பிரண்டை தொகையல் மாதிரி இதுக்கும் பிரண்டை தொகையல் முக்கியம். அதுக்கப்புறம் மாங்காய், உப்பு பெசரி, காரம் போட்டு வைக்கணும். இதுதான் தளிகை. 2 பச்சடி ஆச்சு, 2 கரமது ஆச்சு. பட்சணத்தில் வடை, எள்ளுருண்டை, சொஜ்ஜியப்பம் அல்லது அப்பம். எங்கள் ஆற்றுல போலி வழக்கம். சொஜ்ஜியப்பம் கிடையாது, அப்பமும் கிடையாது, போலி வழக்கம். இல்லை சில பேர் ஆற்றுல சுழியம் போடுறான். சுழியம் எப்படின்னா, தேங்காய் பூரணத்தை பண்ணிட்டு தேங்காய் வெல்லம் போட்டு பூரணம் பண்ணிட்டு அதை அப்படியே இந்த வடை மாவுலேயே துவச்சி போட்டு விடலாம். அது சுழியம். 3 பட்சணம் எடுத்தால் 2 சித்ரான்னம், ஒரு பிரண்டை தொகையல், மாங்காய், உப்பு காரம் போட்டு பெசரியாச்சு. திருக்கணம் தான் பைத்தம்பருப்பு, தேங்காய், அரிசி எல்லாம் அரைச்சி விட்டு முந்திரி பருப்பு போட்டு திருக்கணம் ஆயிடுது. இப்போ தளிகை எடுத்து இல்லையா, ஆற்றெல்லாம் நம்ம அலம்பி விட்டு இழகோலெல்லாம் போட்டு நாளே கொடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா. அக்கம் பக்கத்துலலாம் சீயக்காவும் இது மஞ்சள் பொடி, எண்ணெய் கொடுத்துருப்போம். அவெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு மறுநாள் காலத்தால் நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டயத்துக்கு வந்துடுவாள். இந்த சுமங்கலி அவளை வரவேற்கிறதுக்கு ஆற்றுல பெரிய சுமங்கலி யார் இருக்காளோ அவள் தான் முதல்ல போய் வாசலில் நின்று அவளை சிரித்த முகத்தோடு வரவேற்கணும். ஆற்றுக்கு வரும்போதே வெளியில் மஞ்சள் கொடுத்து எல்லாம் காலை அலம்பிக்க சொல்லணும். அலம்பிண்டு அவளுக்கு ஆரத்தி கரைச்சி உள்ளே அழைச்சின்னு வரும்போது ஆற்றுல உள்ள பெரிய சுமங்கலி தான் கைத்தட்டிண்டு செத்து போனவா யார் யார் செத்து போயிருக்காளோ அவள் பேரை சொல்லி எல்லாரும் வாங்கோ, எல்லா பெரியவாளும் வாங்கோ, எங்கள் குடும்பத்தை தெய்வமாக இருந்து காப்பாற்றுங்கோன்னு சொல்லி உள்ளே அழைச்சின்னு வரணும். கைத்தட்டி உள்ளே அழைச்சின்னு வரணும். உள்ளே அழைச்சின்னு அவளுக்கு பால் கொடுக்கலாம். பால் கொடுத்துட்டு மீதி புடவை காலத்துக்கு என்னென்னா 2 இலை போடணும். புடவையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 இலை போட்டு அடியில் ஒரு இலை மேலே ஒரு இலை போட்டு என்னென்ன தளிகை சொல்லியிருந்தனோ திருக்கண்ணமது, 2 பச்சடி, 2 கரமது, சித்திரான்னம், பிரண்டை தொகையல், மாங்காய் உப்பு பசர்னது, வடை, எள்ளுருண்டை, போலி இது எல்லாத்தையும் போட்டு சாதமும் போட்டு பருப்பு, நெய் எல்லாம் விட்டுட்டு 5 பேரை சொல்கிறீங்களோ இல்லை 7 பேரோ இல்லை 9 பேரோ இல்லை 11 பேரோ எல்லாருக்கும் மணப்பலகா போட்டு அவளையும் இலையில உக்காத்தி வச்சுட்டு எல்லாம் பரமாறிட்டு அவளுக்கு சாதிச்சுட்டு இலை புடவை கலத்துக்கும் சாதிச்சுட்டு தீர்த்தம் போடணும். தீர்த்தம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா தீபார்த்தனை காமிக்கணும். புடவை காலத்துக்கு முதல்ல தீபார்த்தனை காமிச்சிட்டு மீதி எல்லாருக்கும் தீபார்த்தனை காமிச்சிட்டு தீர்த்தம் போட்டுட்டு அவளை என்ன வேணுமோ அவளுக்கு தேவைக்கேற்ப கேட்டு சாதித்து அவள் திருப்தியாக அமுது சேவித்த பிறகு அதுக்கப்புறம் அவளுக்கு காலில் நலங்கிடணும். சாப்பிட்ட பிறகு காலுக்கு நலங்கிட்டு நம்ம வசதிக்கேற்ப ஒவ்வொருத்தருக்கும் புடவை வச்சு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இல்லை ரவிக்க துணியோட வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், பூவு, கண்ணாடி, சீப்பு, வளையல், பொட்டு எல்லாமே வசதிக்கேற்ப வச்சு கொடுக்கலாம். வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு இந்த வெத்தலை சீவல் வச்சு கொடுத்து காலுக்கு நலங்கு இட்டுட்டு பானக நீர்மோர் புடவை கலத்துக்கு வச்சிடணும். புடவை கலத்துலேருந்து அதை எடுத்து பானக நீர்மோர் கொடுத்துட்டு சுக்கு வெல்லம் பொடி பண்ணி அதையும்
அவளுக்கு கொடுத்து திருப்தியாக அவளை வழி அனுப்பி வைக்கணும். வழி அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி புருஷா நம்ம அதில் உள்ள புருஷா எல்லாரையும் கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லணும். இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கும் காரடைய நோன்புக்கு மட்டும்தான் ஸ்திரீகள் சாப்பிட்ட பிறகு புருஷா சாப்பிட்ணும். புருஷா இந்த மங்கிலி பொண்டுகளுக்கும் சரி, காரடைய நோன்புக்கும் சரி, ஸ்திரீகள் சாப்பிட்ட பிறகு தான் புருஷா சாப்பிட்ணும். இந்த மங்கிலி பொண்டுகள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு திருப்தியாக வெத்தலை சீவெல்லாம் வாங்கிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் தான் புருஷால எல்லாத்தையும் கூப்பிட்டு அவளை சேவிக்க சொல்லணும். சேவிச்சுட்டு அவள் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாள். ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் அவள் ஆற்றுக்கு போயிடுவாள். அந்த காலத்து புடவைய நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா, நம்ம ஆத்து நாத்தனார், ஆத்து பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் ஆத்து பொண்ணு யாருக்கும் கொடுக்குற மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா, அந்நிய பொண்ணுகளுக்கு கொடுத்துடலாம். அந்நிய பொண்ணுகள்லாம் அவங்க சொந்தக்காரா இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள பழுத்த சுமங்கலியாக இருந்தால் அவளுக்கு இதை பார்த்து கொடுக்கணும். அவள் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அவள் மற்ற சுமங்கலிகளோடு சாப்பிட்டுட்டு நலங்கிட்டுண்டு வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவா ஆற்றுக்கு. திரும்ப சாயங்காலம் அவள் 6 மணிக்கு வருவாள். அப்போ அவள் கையால் விட்டு அந்த புடவை களத்துக்கு விளக்கேற்ற சொல்லிவிட்டு சேவிக்க வச்சுட்டு அந்த புடவைய அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா, மெதுவாக அதை எடுத்து அவள் அதை உடுத்திக்கணும். உடுத்திண்டு சுவாமிக்கு பெருமாளுக்கு சேவிக்கணும். சேவிச்சுட்டு ராத்திரி அவாத்துலேயே எந்த பொண்டுகள் பண்ணாலும் அவாத்துலேயே அவள் தங்கணும். படுத்துறதுக்கு முன்னாடி அந்த புடவைய அவுத்து மடி உணர்த்திருப்போம் இல்லையா, மேலே உணர்த்திடணும். உணர்த்திட்டு அந்த புடவைய கட்டின்னு படுத்துக்கக்கூடாது. அந்த புடவைய படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை கழட்டி மேலே மடி உணர்த்திட்டு சாதா 6 கஜ புடவைய கட்டின்னு படுத்து தூங்கிடணும். அது என்ன ஐதீகம்னா, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அவள் சுமங்கலிகள்லாம் ராத்திரி வந்து அந்த புடவைய பார்ப்பாங்கிறது ஐதீகம். மறுநாள் கார்த்தால ஏந்திரணுன்னு தீர்த்தம் ஆடிட்டு அவளுக்கு ஒரு வேளை அமுது சேவிச்சுட்டு அந்த புடவைய மேலே உணர்த்திருந்தோம் இல்லையா, அதை மடித்து அவள் கையில் தட்சணை வச்சு உங்களால் முடிஞ்சது 500 1000 வச்சு கொடுத்துடணும். இதுதான் சுமங்கலி பிரார்த்தனை. இந்த சுமங்கலி பிரார்த்தனை எதுக்காக பண்ணுறோன்னா, ஒவ்வொருத்தராத்தில் வழக்கம் வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாள். அப்படி இல்லை, யாராவது சுமங்கலியாக செத்து போயிருக்கா அப்படின்னா அவளை நினச்சிட்டு நம்ம பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும், இல்லை கல்யாணம் நிச்சயம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். இல்லை பிள்ளைக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னாலும் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுமங்கலி பிரார்த்தனையை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.